So good morning students. Next வந்து example 8.6 நம்ம வந்து 8.6 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் 8.7 அப்படின்றதும். ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கணும்னா நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிறதுல இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த 7 சம் போகிறது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு போகலாம். எவாலுவேட் த மிஸ்ஸிங் வேல்யூ யூஸிங் த கிவன் டேட்டா, கம்ப்ளீட் த லைஃப் டேபிள். ஸோ இங்கே மிஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த வேல்யூவை வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல் ஆஃப் எக்ஸ், அதாவது L83 அப்படின்றதோட ஆன்சர் இருக்குது, L84 இல்லை. நெக்ஸ்ட் வந்து D83 D84. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளால் எது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். நான் வந்து இப்போது எல் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபார்முலா தான் இருக்குது. இப்போ நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எல் ஆஃப் 84ன்னு இங்கே வந்து 84 வரும், மைனஸ் எல் ஆஃப் 85ன்னு வரும். ஸோ இங்கே 85 அப்படின்றதோட ஆன்சர் இல்லவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து எல் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டி ஆஃப் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ டி ஆஃப் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே என்ன இல்லை அப்படின்னா 83க்கு நேராக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு டி ஆஃப் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனோட ஃபார்முலா வந்து இது. ஸோ அப்போ வந்து இப்போ வந்து இந்த ஃபார்முலாலே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கும் சப்ஸ்டிட் பண்ணும்போது நீங்கள் என்ன வரும் அப்படின்னா, இப்போ டி ஆஃப் 83 அப்போ வந்து டி ஆஃப் 83 ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எல் ஆஃப் 83 மைனஸ் எல் ஆஃப் 84 இப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா எல் ஆஃப் 84ன்றதே இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியல. எந்த ஃபார்முலாவில் இந்த டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த ஃபார்முலாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதை விட்டுட்டு வேறு டி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்க, வேறு ஃபார்முலா வச்சு இன்னொரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இது கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுலேயும் வந்து டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னா இது இந்த சைடு எத்தனை போனோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடு போகுதுன்னா கியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எல் ஆஃப் எக்ஸ். ஸோ டி ஆஃப் எக்ஸ் இதுலேயும் கண்டுபிடிக்கலாம், இதில் போனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால தான் நான் இன்னொரு இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த டி ஆஃப் எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா, சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஃபார்முலா தான் இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். அப்போ டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டாங்க. கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு தான் நம்ம அந்த ஃபார்முலாஸை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இது தானே தேவை. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதில் என்னான்னு போடலான்னா 83. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 83. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 83னா டி ஆஃப் 83ன்னு வரும், அப்புறம் எல் ஆஃப் 83, அப்புறம் கியூ ஆஃப் 83 அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல் ஆஃப் 83 இங்கேயே அவங்களே கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ அந்த எல் ஆஃப் 83யோட வேல்யூவை போட்டாச்சு. கியூ ஆஃப் 83, ஸோ கியூ இருக்குது 83. ஸோ கியூ ஆஃப் 83னா இது 0.16. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வருது 569.6. ஸோ இதை வந்து அப்ராக்சிமேட்லி என்ன பண்ணலான்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து 5 இல்லை 6 அந்த மாதிரி வந்து ஒன்று ஆட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ வந்து 517 எழுதலாம். அப்போ டி ஆஃப் 83 ஈக்குவல் டு 570 அப்படின்னு எழுதிடலாம், சரிங்களா? முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல் ஆஃப் அப்படின்றத இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வரும். அப்போ எல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை எழுதிடுறேன் நான், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு பாருங்கள், 84 வேணும். அப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதில் இங்கே 84 போட்டால் இங்கே 85 ஆகிடும். அப்போ வந்து இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணோம்னா எக்ஸுக்கு பதில் வந்து 83ன்னு போடணும். அப்போ 83ன்னு போடும்போது 83 + 1 அப்போ எல் ஆஃப் 84 அப்படின்னு வரும். இங்கே எல் ஆஃப் 83 மைனஸ் டி ஆஃப் 83. எல் ஆஃப் 83 அப்படின்றதோட ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் டி ஆஃப் 83. டி ஆஃப் 83 தான் நம்ம வந்து இங்கே மேலே கண்டுபிடிச்சோம். ஸோ 517. ஸோ இதை வந்து செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வருது. அப்போ எல் ஆஃப் 84. ஸோ இதனோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பி ஆஃப் எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கியூ ஆஃப் எக்ஸ் அவங்களே கொடுத்துட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம பி ஆஃப் எக்ஸுக்கு போயிட வேண்டியதான். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ்.
ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வேணும், பி ஆஃப் 83 வேணும். அப்போ எக்ஸுக்கு பதில் 83ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ பி ஆஃப் 83 ஈக்குவல் டு 1 மைனஸ் கியூ ஆஃப் 83. அப்போ 1 மைனஸ் கியூ ஆஃப் 83யோட ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது 0.16. ஸோ இதை செப்பரேட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. ஸோ அப்போ பி ஆஃப் 83 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 84. அப்போ வந்து என்ன வருங்க, பி ஆஃப் 84 ஈக்குவல் டு 1 மைனஸ் கியூ ஆஃப் 84 அப்படின்னு வரும். 1 மைனஸ் கியூ ஆஃப் 84ஓட ஆன்சர் இங்கே இருக்குது 0.17. ஸோ அதுவும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ 1லேருந்து இதை செப்பரேட் பண்ணியாச்சு. செப்பரேட் பண்ணோம்னா என்ன வருதுன்னா 0.83 அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ இதுவும் முடிஞ்சாச்சு. அப்போ பி ஆஃப் அப்படின்றதோட வேல்யூ முடிஞ்சாச்சு. கியூ ஆஃப் தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எல் ஆஃப். ஸோ எல் ஆஃப் 83, எல் ஆஃப் 84. அப்போ எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்மால் எல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் நம்மளுக்கு இங்கே பார்த்தோன்னா 83 வேணும். ஸோ அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணலான்னா 83. அப்போ எல் ஆஃப் 83 ப்ளஸ்ஸு 83 ப்ளஸ் 1 84 வரும் டிவைடட் பை 2. ஸோ எல் ஆஃப் 83 அப்படின்றதோட ஆன்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னா இது வருது. ஸோ அப்போ வந்து அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ப்ளஸ் எல் ஆஃப் 84 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடுறேன் டிவைடட் பை 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஃபைனலாக வரக்கூடியது இந்த ஆன்சர். ஸோ அப்போ எல் ஆஃப் 83 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து எல் ஆஃப் 84 கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 84ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் எல் ஆஃப் 84 ஈக்குவல் டு எல் ஆஃப் 84 ப்ளஸ் எல் ஆஃப் 85 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். இங்கே பார்த்தோம்னா 85 அப்படின்னு வந்துடுது நம்மளுக்கு. இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு 84 வரலும் தான் இருக்குது. ஸோ 85ன்றது இல்லவே இல்லை நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 85 அப்படின்றது இல்லவே இல்லை. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இதில் போட முடியல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் எல் ஆஃப் கண்டுபிடித்து இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் நீங்கள் வந்து எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/2 டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிடுவேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 84 அப்படின்னு போடுறோம். அப்போ எல் ஆஃப் 84 மைனஸ் 1/2 டி ஆஃப் 84. ஸோ எல் ஆஃப் 84 அப்படின்றதோட ஆன்சர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஆன்சரு அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மைனஸு டி ஆஃப் 84 அப்படின்றதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ டி ஆஃப் 84ங்களா? ஸோ டி ஆஃப் 84 இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 508. ஸோ 508 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணோம்னா 254. இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக வரக்கூடியது இந்த ஆன்சர். ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு. அப்போ எல்லா ஆஃப்தையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டி ஆஃப் 83 மட்டும்தான் வேணும். 84 அவங்களே கொடுத்துட்டுருக்குறாங்க. அப்போ டி ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு. ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம 83 அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ வந்து என்ன வரும்னா டி ஆஃப் 83 ஈக்குவல் டு எல் ஆஃப் 83 ப்ளஸ் 83 ப்ளஸ் 1 84. அப்போ டி ஆஃப் 84 அப்படின்னு வரும். இப்போ எல் ஆஃப் 83 அப்படின்றதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து டி ஆஃப் 84 அப்படின்றதோட ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்களே கொடுத்துட்டுருக்குறாங்க. ஸோ அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இது வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டுருக்குறாங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த இ ஆஃப் போயிட வேண்டியது தான். அப்போ இ ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியல் இ பவர் 0 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ வந்து எக்ஸுக்கு பதில் 83 அப்படின்னு போடுறேன். அப்போ டி ஆஃப் 83 டிவைடட் பை எல் ஆஃப் 83. டி ஆஃப் 83 அப்படின்றதோட ஆன்சரு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. எல் ஆஃப் 83யோட ஆன்சரை அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. நம்ம எப்பவுமே 2 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இது முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் இன்னொன்று அதே மாதிரி வந்து ஸோ எக்ஸுக்கு பதில் 84ன்னு போடுறேன். அப்போ இ ஆஃப் 84 ஈக்குவல் டு
T of 84 divided by L of 84. T of 84 ஓட ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணிடுறோம், L of 84 ஓட ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. ஸோ ஃபைனலாக அந்த எக்ஸு L of x, D of x, P of x, Q of x, L of x, T of x, e power 0 of x அதை எழுதிட்டு அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் அந்த டேபிளில் வந்து என்ன பண்ணிடணும், ஃபில் பண்ணி வச்சிடணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எக்ஸாம்பிள் 8.8 கம்ப்ளீட் த லைஃப் டேபிள். ஸோ இங்கே வந்து எதெல்லாம் இங்கங்கே விட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த 8.6 எப்படி பார்த்தோம்னா சேம் அதே மாடல் தான், எல்லாத்துக்கும் அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா 3 வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸுக்கு பதில் 72, 73, 74. L of x அவங்களே கொடுத்துட்டுருக்குறாங்க. D of xல 1 கொடுத்துக்கிறாங்க, 2 இல்லை. ஸோ அப்போ D of x கண்டுபிடிக்கலாம். அப்போ we know that D of x equal to L of x minus L of x plus 1. x equal to 72, ஏன்னா D 72 வேணும் இல்லையா, அதை எக்ஸுக்கு பதில் 72ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ D of 72 equal to L of 72 minus L of 73. இப்போ L of 72 ஓட ஆன்சர் பார்த்தோன்னா இங்கே இருக்குது, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. மைனஸ் L of 73 அதனோட ஆன்சர் இருக்குது, அதுவும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதை வந்து செப்பரேட் பண்ணுறோம், செப்பரேட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், D of 73 வேணும். அப்போ x equal to 73. அப்போ D of 73 equal to L of 73 minus L of 74. L of 73 ஓட ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து L of 74 ஓட வேல்யூ இருக்குது, அதுவும் சப்ஸ்டிட் பண்ணிடும். இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறோம், செப்பரேட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது, அது முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ D of அப்படின்றது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து Q of கண்டுபிடிக்கலாம். ஸோ Q of கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா Q of x equal to D of x divided by L of x. ஸோ x equal to 72, ஏன்னா இந்த 72, 73, 74 வேணும் இல்லை, x equal to 72. அப்போ வந்து Q of 72 equal to D of 72 divided by L of 72. இப்போ இந்த D of 72 அப்படின்றதோட வேல்யூ பார்த்தோன்னா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். என்னென்ன இது, ஸோ 688 டிவைடட் பை L of 72 இங்கே இருக்குது 4412, அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதை வந்து டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணினா ஸோ இந்த 4 டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் x equal to 73ன்னு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ Q 73, D of 73, L of 73 அப்படின்னு. இப்போ D of 73 அப்படின்றதோட ஆன்சரை வந்து இங்கே இருக்குது, அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். L of 73 ஸோ அதுவும் கொடுத்துருக்குறாங்க, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி இதை வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து இந்த ஆன்சர் வருது, சரிங்களா. ஸோ அது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து x equal to 74. அப்போது Q of 74, D of 74 divided by L of 74. D of 74 அப்படின்றதோட ஆன்சர் வந்து இருக்குது, நம்மளுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. L of 74ம் இருக்குது, அதுவும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் வந்து நவ் P of x equal to 1 minus Q of x. ஸோ இப்போ வந்து Q of x கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு P of x. ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா 1 minus Q of x. x equal to 72. அப்போ P of 72 equal to 1 minus Q of 72. அப்போ 1 minus Q of 72 ஓட வேல்யூ இங்கே இருக்குது, அது சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணோம்னா இந்த ஆன்சர். அதே மாதிரி x equal to 73. அப்போ P of 73 equal to 1 minus Q of 73. 1 minus Q of 73 அப்படின்றதோட ஆன்சர் இங்கே இருக்குது, அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அதை செப்பரேட் பண்ணோம்னா இந்த ஆன்சர். x equal to 74. அப்போ P of 74 equal to 1 minus Q of 74. ஸோ Q of 74 ஓட ஆன்சரும் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது. அப்போ வந்து இதுவும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து L of அப்படின்றதுக்கு போகிறோம். ஸோ L of x கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது. L of x equal to small L of x plus small L of x plus 1 divided by 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா L of 72 equal to L of 72 plus L of 73 divided by 2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ வந்து L of 72 ஓட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்புறம் L of 73 அந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைடட் பை 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணினா ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு x equal to 73. அப்போ L of 73 equal to L of 73 plus L of 74 divided by 2.
இதனோட வேல்யூவை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 போட்டு சால்வ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. பாயிண்ட்டுக்கு அடுத்து 5ன்னு வருது. அப்படி இருந்தாக்க நம்ம ஒன்று ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே ஃபார்முலாவில் வந்து திருப்பி L of 74 கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த இருக்கிற இந்த ஃபார்முலாவில் L of 74 போகிறோன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் இப்போ L of 74 போகிறோன்னு வச்சுக்கோங்க. L of 74 equal to L of 74 plus L of 75 divided by 2 அப்படின்னு வரும். ஸோ L of 75 அப்படின்னு வருது நம்மளுக்கு சம்மில். ஆனால் நம்மளுக்கு இருக்கிறதே நம்மளுக்கு பார்த்தோன்னா 74 வரலும் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, L of 74 வரலும் தான் இருக்குது, 75 இல்லை. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கடுத்து. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலான்னு பாருங்க. ஸோ அப்போ L of x equal to L of x minus d of x divided by 2. அப்போ x equal to 74. L of 74 equal to L of 74 minus d of 74 divided by 2. இதோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். d of 74 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். டிவைடட் பை 2. இது 2 ஆல் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர். ஸோ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக வரக்கூடியது இந்த ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் L of இது. நெக்ஸ்ட் t of x equal to L of x plus t of x plus 1. x equal to 73. அப்போ t of 73 equal to L of 73 plus t of 74. இதனோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் வந்து x equal to 72 அப்படின்னு போகிறோம். அப்போ t of 72 equal to L of 72 plus t of 73. சரிங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 3ன்னு வரும். ஸோ இதனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், இதனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்துடுது. அப்போ t of 72 முடிஞ்சிச்சு, t of 73யும் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து e of போகிறோம். ஸோ e power 0 of x equal to t of x divided by L of x. ஸோ x equal to 72. அப்போ e of 72 t of 72 divided by L of 72. இதனோட வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டிட் பண்ண பிறகு சால்வ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது 7.73 அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து x equal to 73 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ e of 73 t of 73 divided by L of 73. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இதனோட வேல்யூ எடுத்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் x equal to 74. அப்போ e of 74 t of 74 divided by L of 74. இதோட வேல்யூ சேர்த்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்துடுது. சரிங்களா? ஸோ முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து மொத்தத்தையும் ஃபைனலாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிளில் எடுத்து எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த டேபிளில் அப்படியே அதுக்கு நேராக அந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.9 ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ இன் த ஃபாலோயிங் லைஃப் டேபிள். ஸோ ஏஜ் கொடுத்துட்டுருக்காங்க 4 5ன்னு எல்லாப்பில் ஒன்று விட்டுக்கிறாங்க. அதே மாதிரி மிஸ் ஆகிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். we know that L of x plus 1 equal to L of x minus d of x. x equal to 4ன்னு போடுறேன். 4ன்னு போட்டால் வரும் 4 plus 1 5 L of 5 அப்படின்னு வரும் equal to L of 4 minus d of 4. L of 4ஓட ஆன்சர் இங்கே இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. d of 4ஓட ஆன்சர் இங்கே இருக்குது, அதுவும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதுவும் முடிஞ்சிச்சு, இதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு q of போயிடலாம். q of x equal to d of x divided by L of x. x equal to 4. அப்போ q of 4 equal to d of 4 divided by L of 4. ஸோ அப்போ d of 4ஓட ஆன்சர் இருக்குது, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியது தான் இது. ஸோ அதுக்கடுத்து டிவைடட் பை L of 4. L of 4ஓட ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் வருது. ஸோ அதுவும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் x equal to 5. அப்போ வந்து q of 5 d of 5 divided by L of 5. ஸோ d of 5 அப்படின்றதோட ஆன்சரும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுவும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. L of 5ம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஸோ அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது. அப்போ q of கண்டுபிடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் p of x. p of x equal to 1 minus q of x. x equal to 4. அப்போ p of 4 equal to 1 minus q of 4.
ஸோ அப்போ 1 மைனஸ் கியூ ஆஃப் 4ஓட ஆன்சரை வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து செப்பரேட் பண்ணோம். செப்பரேட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5, பி ஆஃப் 5 ஈக்குவல் டு 1 மைனஸ் கியூ ஆஃப் 5. 1 மைனஸ் கியூ ஆஃப் 5 அப்படின்றோட ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதை செப்பரேட் பண்ணோம்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது. ஸோ அப்போ வந்து பி ஆஃப் தான் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எல் ஆஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. எல் ஆஃப் 4 ஈக்குவல் டு எல் ஆஃப் 4 ப்ளஸ் எல் ஆஃப் 5 டிவைடட் பை 2. எல் ஆஃப் 4ஓட ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ அது சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் எல் ஆஃப் 5ஓட ஆன்சர் இங்கே இருக்குது, அதுவும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. டிவைடட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது. மறுபடியும் இந்த ஃபார்முலா வச்சு எக்ஸ் ஈக்குவல் டு 5 இதில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, எல் ஆஃப் 5ன்னு வருமா, இங்கே வந்து எல் ஆஃப் 5 ப்ளஸ் எல் ஆஃப் 6 டிவைடட் பை 2ன்னு ஆகிடும். இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னா எல் ஆஃப் 6 இந்த டேபிளில் இருக்கிறது எல் ஆஃப் 5 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியல. அப்போ அதுக்கு பதில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இன்னொரு ஃபார்முலா எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2 எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எல் ஆஃப் 5 ஈக்குவல் டு எல் ஆஃப் 5 மைனஸ் டி ஆஃப் 5 டிவைடட் பை 2. எல் ஆஃப் 5 அப்படின்றதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் இங்கே. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. டி ஆஃப் 5 அப்படின்றது பார்த்தோம்னா இங்கே வந்து 400. ஸோ டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணோம்னா 200. இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணோம்னா ஃபைனலாக இந்த ஆன்சர் வருது. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டி ஆஃப் அப்படின்றதுக்கு போகணும். சரிங்களா? ஸோ டி ஆஃப் அப்படின்றதுக்கு அந்த டி ஆஃப் அப்படின்றத பார்த்தோம்னா டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து டி ஆஃப் 4 இருக்குது, டி ஆஃப் 5 தான் வேணும். ஸோ அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டோம்னா டி ஆஃப் 5ன்னு வரும். 4 + 1. அப்போ டி ஆஃப் 5 ஈக்குவல் டு டி ஆஃப் 4 மைனஸ் எல் ஆஃப் 4. டி ஆஃப் 4ஓட ஆன்சர் இங்கே இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. எல் ஆஃப் 4ஓட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதான் இங்கே இருக்குது. ஸோ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணோம்னா ஃபைனலாக அந்த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து e பவர் 0 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ டி ஆஃப் 4 டிவைடட் பை எல் ஆஃப் 4. ஸோ இதனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், இதனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ 51.06. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ e பவர் 0 ஆஃப் 5 ஈக்குவல் டு டி ஆஃப் 5 ப்ளஸ் எல் ஆஃப் 5. ஸோ டி ஆஃப் 5ஓட ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணுறோம், எல் ஆஃப் 5ஓட ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ 50.32. ஸோ இதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேபிளில் வந்து எடுத்து எழுதிடணும். ஸோ அந்த டேபிளை அப்படியே எடுத்து எழுதிட்டு அதில் எங்கெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோமோ வேல்யூ மொத்தத்தையும் அதை எடுத்து என்ன பண்ணிடணும்னா ஃபில் பண்ணிடணும். ஸோ இவ்வளோ தான் வந்து இருக்கிறது அந்த எக்ஸாம்பிள் சம்ஸு. அதுக்கடுத்து இருக்குது எக்ஸசைஸ் சம்ஸு. அதை வந்து நெக்ஸ்ட் பார்க்கணும்.